பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஹ்மதுஹு வனுசல்லி வனுசல்லிமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பு உடையோனுமாகிய அல்லாஹுவின் பெயரால் அவனையே நாம் புகழ்கிறோம். அவனுடைய கண்ணியமிக்க தூதர் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறுகிறோம். அன்பான நேயர்களே, திருக்குரானில் சூரா அல் பகராவில் உள்ள ஒரு வசனத்தைப் பற்றி நாம் சிந்திக்க முயற்சிப்போம். அல்லாஹு தாலா கூறுகிறான், வீது கால ரப்புக்கலில் மலாயிக்கத்தே இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா. இந்த வசனத்தின் மஃபூம் பொருள் என்னவென்றால், அல்லாஹ் கூறினான், ஓ எனது ஹபீபே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நினைவு கூறுங்கள், நினைவுபடுத்திப் பாருங்கள். ஆப் பி வா இத், நினைவு கூறுங்கள், கால ரப்புக்கு, உங்களது ரப்பு இறைவன் கூறியபோது, லில் மலாயிக்கத்தி வானவர்களிடம், இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்ஜி கலீஃபா, நான் பூமியில் ஒரு கலீஃபாவை பிரதிநிதியை நியமிக்கப் போகிறேன். அல்லாஹு அக்பர். ஹஸ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமியின் கலீஃபாவாக நியமிக்கப்படவிருந்தார். மேலும் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பே அல்லாஹ் இதை வானவர்களிடம் குறிப்பிட்டான். ஓ எனது வானவர்களே, நான் பூமிக்கு ஒரு கலீஃபாவை நியமிக்கப் போகிறேன் என்று. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஓ எனது நபியே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்தச் சம்பவத்தை நினைவு கூறுங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகிற்கு மனித வடிவில் வந்தார்கள். ஆனால் மனித இனத்தின் படைப்பு, அதாவது மனிதனின் அடிப்படையாகிய சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இன்னும் படைக்கப்படவில்லை. அப்படியிருக்க அல்லாஹ் எப்படி, ஓ எனது ஹபீபே அந்தச் சம்பவத்தை நினைவு கூறுங்கள் என்று கூறுகிறான்? இந்த மொழிபெயர்ப்பு அஹ்லுஸ் சுன்னத் உலமாக்களிடமிருந்து மட்டும் வந்ததல்ல. வழிகெட்ட பிரிவுகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கூட நினைவு கூறுங்கள், நினைவுபடுத்தி பாருங்கள் என்றுதான் இதை மொழிபெயர்த்திருக்கிறார். எனவே அல்லாஹ் நினைவு கூறுங்கள் என்று கூறும்போது அதன் பொருள் நமது நபி ஏதோ ஒரு வடிவில் அங்கு இருந்தார்கள் என்பதாகும். இல்லை என்றால் ஒரு நபர் இல்லாத ஒரு நேரத்தில் நடந்த சம்பவத்தை, அந்த சம்பவத்தை நினைவு கூறுங்கள் என்று கூறுவதில் என்ன ஞானம் இருக்க முடியும்? எனவே இது மிகவும் தெளிவானது. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள், மனிதராக அல்ல, வேறு ஏதோ ஒரு வடிவில். நபிகளாரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களிலிருந்து நமது நபி அல்லாஹின் நூறினால் ஒளியினால் படைக்கப்பட்டார்கள் என்பது தெளிவாகிருக்கிறது. இது முதல் விஷயம். மற்றொரு விஷயம், சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு தவறு செய்ததால்தான் அவருடைய பாவத்தின் காரணமாக அதல்லாஹ் அவர் பூமிக்கு அனுப்பப்பட்டார் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தாலா திருக்குரானில் சூரா தாஹாவில் கூறியுள்ளான், ஃபனசிய வலம் நஜீத் லஹோ அஸ்மா. ஹத்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நமது கட்டளையை மறந்துவிட்டார், அவர் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை. படைப்புகளின் இறைவனாகிய அல்லாவே ஹத்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்று கூறும்போது, ஹத்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாவம் செய்தார் என்று சொல்ல இவர்கள் யார்? அவர்கள் தங்களை விட புத்திசாலியாக காட்ட முயல்கிறார்களா? அல்லாஹ் அவர் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்று கூறும்போது, அவர் பாவம் செய்ததால்தான் இந்த உலகிற்கு வந்தார் என்று சொல்ல இவர்கள் யார்? இது உண்மையாக இருந்திருந்தால் ஹத்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு முன்பே, நான் பூமியில் ஒரு கலீஃபாவை நியமிக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் ஏன் வானவர்களிடம் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் அவரை பூமியின் கலீஃபாவாக நியமித்துவிட்டான். அதாவது அவர் இந்த பூமிக்கு வந்தே தீர வேண்டும். அவை சில காரணங்களாக சபப் அமைந்தன. அதுவும் சய்யிதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் இஜ்திஹாத் மூலம் நடந்தது. எனவே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த பாவத்தினால்தான் அவர் இந்த உலகிற்கு வந்தார் என்று கூறுபவர்கள் திருக்குரான் வசனத்திற்கு எதிராகச் செல்கிறார்கள் மற்றும் ஒரு நபியை பாவியாக்க முயல்கிறார்கள். உண்மையில் சட்டம் என்னவென்றால், அனைத்து நபிமார்களும் மாசூம், பாவமற்றவர்கள். அவர்கள் ஒருபோதும் பாவம் செய்ய முடியாது. மேலும் அல்லாஹ் தெளிவாக குறிப்பிட்டுவிட்டான், அவர் அதை வேண்டுமென்றே செய்யவில்லை என்று. ஆகவே ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறு செய்தார் என்று சொல்ல நமக்கு எந்த உரிமையும் இல்லை. மேலும் அல்லாஹ் கூறுகிறான், ஓ எனது நபியே, அந்த சம்பவத்தை நினைவு கூறுங்கள். அதன் பொருள், நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூறு வடிவில் இருந்தார்கள் மற்றும் அல்லாவின் நாத்தம் கொண்டு அவர்கள் ஒவ்வொன்றையும் பார்த்துக் கொண்டிருந்தார்கள் என்பதாகும். அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தின் அகீதாவை கொள்கையை புரிந்து கொள்ளும் ஞானத்தை வழங்கட்டும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு.